கைஸ் இப்போ கோவாவில் இருக்க அகோடா ஃபோர்ட். கோவாவில் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் இது. ஹிஸ்டாரிக்கல் எல்லா பீச்சும் இருக்குது இங்கே. அங்கே வந்துருக்கோம். என்ட்ரி டிக்கெட் இங்கே ஒரு பைக்குக்கு 50 rupees. 2 பைக் எடுத்துட்டாங்கன்னா 100 rupees ஆகும். அது போக பார்க்கிங் என்ட்ரி டிக்கெட் 50. அது போக நம்மளுக்கு என்ட்ரி வேறு இருக்கும். வாங்க அது எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கிட்ட ஷாப்ஸ்லாம் தண்ணிக்கெலாம் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தொப்பி எல்லாமே இருக்குது இங்கிட்டு. கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. வாங்க போய் என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு வீடியோ பண்ணுறேன். ரொம்ப ஓவரா இருக்கு. பதினஞ்சு வயசு வரையும் டிக்கெட் கிடையாது. 300 முக்கியமா டிக்கெட் கூட ஏதாவது நாள் ஒன்லி கேஷ் தானா? ஜிபே இல்லையா? ஜிபே இல்லை. காசு இருக்கு 50 ரூபா கையில். காசு இல்லை. காசு இருக்கா? எல்லாமே ஜிபே தான். எல்லாமே கேஷ். நல்லா இருக்கு பிளேஸ். அங்கே பாருங்க ஃபோட்டோவில் பார்த்து சொன்னேன். நல்லா இருக்கும். க்ரௌண்ட் சைடில் பார்த்தா சூப்பராக இருக்கும். முடிஞ்சளவு அவங்க டேட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நாகேஸ்வரம் சொல்லி ஆமாங்க, ரோடு வந்து இங்கே அலோட் பண்ண கேட்டு பார்த்தோம். நம்ம சவுத் கோவாவில் போய் ஆனால் ஓல்டு கோவாவில் போய் பர்மிஷன் ஆஃபீஸில் இங்கே கேஷும் ஜிபே தான் இருந்துச்சாங்க. இப்போ ஜிபே பண்ணனால எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு டிக்கெட் வந்து டிஸ்கவுண்ட். இதை கூட விடுறாங்க. இல்லை அவங்க டிக்கெட் கூடுவாங்க. வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் இருந்தாலும் நாங்கள் வந்து இங்கிட்டு வந்து உங்களுக்கோசரம் எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோ எடுக்கலாம். அதான் அவங்க எடுக்கணும் தெரியாது. வீடியோ எடுக்காம சூப்பராக இருக்கும். பிளேஸ்லாம் பாருங்களேன். இந்த மரத்தடியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒவ்வொரு கப்பல்ஸாக உட்காந்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு போய் பார்த்தா தான் அங்கே பாருங்க பீச். வரும்போது உட்காந்துக்கலாம் ப்ரோ. அதான் மேலே போயிட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஒரு மரத்தை பிடிச்சி உட்காந்துரும். ரெஸ்ட் ரூம் வேணும்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூமும் இருக்கு. இந்த சைடு என்ட்ரன்ஸ், அதோட அப்போச்சு என்ட்ரன்ஸ். ஒரு காரின் எடுத்து இங்கே நிறையா ஒரு பர்சனுக்கு 300 ஃபாரினர். அப்புறம் நம்மளும் அங்கே ஒரு நாட்டுக்கு போகலாம். அப்படிதான் பண்ணுற மாதிரி தான் அவங்க சூப்பராக இருந்தாச்சு.
இது வந்து காட்டுறேன். சூப்பரா இருக்கு. जेल నుంచి वापस వస్తున్న రమేష్ అని మురళి. This is correct. Doctor Bali. நம்ம இதுக்கு முன்னாடி तुमने येऊन आरत देखो கர்நாடகா, மகாராஷ்டிரா. இந்த சைடு இது கோவா, இந்த சைடு கர்நாடகா, அந்த சைடு மகாராஷ்டிரா. அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாமே ஃபோர்ட் டீட்டெயில் போஸ்ட் அந்த மாதிரி பிளேஸ்லாம் பிளேஸ் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பிளேஸ் அதான் இருக்கு, ஏதோ இருக்கு. பைக் பார்க்கிங் அந்த டிக்கெட் தான் ஒரு 10 இடத்த சுற்றினாலே வந்துடும் போல. அதான் நீங்கள் பெஸ்ட்டு பேக்கேஜில் வந்துடுங்க. ஹை டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பேக்கேஜ். உங்கள் ஃப்ரெண்டு தான், தமிழ் தான் அவங்க ரொம்ப லோ பிளேஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ்லாம் ரொம்ப லோ. நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கோவானா 20,000, 30,000, 50,000 அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு ஸ்டார்ட் 1 day 2 day 1 night 2 day பேக்கேஜ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெறும் உங்களுக்கு ஒரு 2,000 அந்த அவங்ககிட்ட இது கிணறு மாட்டம் இருக்கு பாருங்களேன். நீ போடா குணாக்கே விடாது. குணாக்கேவோட கொகடா இது. குணாக்கே மாதிரி கோவா கேள்வி. சுபாஷ்ன்றது பதில் ஆச்சி குணாக்கோக்களை விழுந்தேதான். என்னடா இது காடு மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பீச்சை கொஞ்சம் வியூ பண்ணிக்கலாம். 0.5 பொண்ணுண்டா இதுக்கெல்லாம். போக மாட்டேங்க 0.5. பகோடா ஃபோர்ட்டு இந்த மேலே ட்ரோன் ஷாட்லாம் பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியும். ஒரு சைடு ஒரு இது வச்சிருக்காங்க. அவங்ககிட்டலாம் பீச் வியூ. நம்ம நேற்று போனோம் ஐஸ்லாண்டு கூட இங்க இருந்து பார்த்தா தெரியும். அவ்வளோ தூரமா ஆச்சரியமா தெரியும். பைக்ல வேற சார்ஜர் போச்சு. வெயிலுக்கு அதுக்கும் சார்ஜர் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஒரு 4-5 பிளேஸை வீடியோ எடுத்துட்டோம். சார்ஜர் போச்சு. கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க. மைக் இல்லாம தான் நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் கோவால இருக்க அகோடா ஃபோர்ட்டோட சீரீஸ். நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ கைஸ்.